நீயா நானா கோபிநாத் அவர்கள் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் நீயா நானா அப்படிங்கிற ஒரு டிபேட் ஷோ வந்து நடந்ததுங்க. அந்த ஷோவில் வந்து டாக் லவ்வர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐ திங்க் டாக் ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம், ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான டிபேட் என்பது நடந்தது. ஸோ அது சம்மந்தப்பட்டு தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமான சர்ச்சைகள் என்பது சுற்றிட்டு இருக்கு. அது கேட்பவர் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் கோபிநாத் அவர்கள் வந்து கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி அவரை வந்து தாக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த டாக் லவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அந்த ஷோவில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களை வந்து தாக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த நீயா நானா டிபேட் ஷோவில் இப்போ ரீசெண்டாக அந்த டாக் லவர்ஸ் வர்சஸ் இந்த டாக் ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிபேட் நடந்தது இல்லையா, அந்த டைம்ல வந்து இந்த டாக் லவர் சைட்ல இருந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தனான ஒரு பீப்புள்ஸ் கிடையாது. இந்த நாய்கள் சார்ந்து ஆய்வுகள் செய்யக்கூடிய நபர்கள், வெட்னரி டாக்டர்ஸ் அப்படின்ட்டு இது போன்ற நபர்கள் இல்லவே இல்லை. ஸோ சாதாரண இன்னசென்ட் பீப்புள்ஸ் தான் அவங்க சைட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க டாக் லவர் சைடு. அதனால அவங்களால பெருசா டிபேட் பண்ண முடியல, பெருசா எந்த ஒரு பதிவையும் கூற முடியல. அப்படி அதை தாண்டி அவங்க சொன்னாலும் கோபிநாத் அவர்கள் வந்து சான்ஸ் வரும்போது பேசுங்க, நீங்க இப்ப பேசாதீங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சைடா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த டாகால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் அப்படியே பிரைமரியா, அதாவது மேஜரா அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் தான் எடுத்துக்கிறாரு கோபிநாத் அவர்கள். சோ இங்க வந்து இந்த டாக் லவர் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து அவர் ஏற்கவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்ப சோசியல் மீடியால வந்து பூதாகரமா எழுந்திருக்குங்க. சோ அதன் தொடர்ச்சியாக இப்ப அவர் மேல வந்து புகார் அளிக்கிறதுக்கு கூட இப்ப கன்சிடரேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியாவின் மூலமாக கேள்விப்பட முடிஞ்சது. அவரும் அந்த ஷோ சம்பந்தப்பட்ட ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோவே போட்டார் இப்ப சோசியல் மீடியால. இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுடைய பக்கத்துல போயிட்டு தகாத வார்த்தைகளை சொல்லி பேசுறது, இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. எப்பா திருந்துங்கடா, இதுல வந்து முடிவு எடுக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட், கோர்ட், அது போன்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான். இங்க வந்து சாதாரண டிவி ஷோ நடத்துறவங்களையும் அந்த டிவி ஷோல பங்கெடுத்து இருக்கிறவங்களையும் ஃபுல்லா திட்டதால ஒண்ணு வந்துட போறது இல்ல. சோ அதுக்காக நமக்காக அரசாங்கம் இருக்கு, அதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து டேக் பண்ணி போடுங்க. சோ அவங்க கிட்ட வந்து முறையா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க வந்து அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்க வராங்க. அதை விட்டு அந்த டிவி ஷோல பங்கேற்றவங்களை திட்டி, கோபிநாத் அவர்களை திட்டி இன்னும் பிரோஜனம் வந்துட போது சொல்லுங்க. அதை தாண்டி இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் பேசி ஆகணும். இப்ப வந்து நிறைய பேர், முக்கியமா நிறைய பணக்காரங்கன்னு எடுத்துக்கலாமே, சோ அவங்களோட நாயெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஏதோ இங்கிலீஷ் பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த மேனு இந்த மேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம நாட்டு நாய்கள், அதாவது நம்ம நாட்டிலேயே பிறந்து நம்ம கூட இருக்கக்கூடிய நாய்களை வந்து எடுத்து வளர்ந்துருந்தா இப்ப இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஏதோ பேர் சொல்லி இந்த தெருநாய்களை வந்து வீட்டு நாய்களாக வளர்த்துட்டு வருவாங்க. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ முற்றிலும் தெருநாய்கள்லாம் ஒதுக்கிட்டு ஏதோ நாய்களை வாங்கிட்டு வந்துட்டு அதை வளர்த்துக்கின்னு அது சும்மா எதனா ஒன்று சாப்பிட்டாலே அசால்ட்டா இறந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது போன்ற நாய்களை வளர்த்துக்கின்னு நாங்கள் பெட் லவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் நியாயம் கிடையாது. உங்களுக்கு வந்து பெட்டை வளர்க்கணும்னு ஆசையா இருந்துதான் ஏன் நம்ம நாட்டு நாயை சூஸ் பண்ணுங்க. அதுங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அதை வளர்த்தாலே இங்க வந்து தெருநாய் பிரச்சனை என்பது முற்றிலும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதாண்டி நிறைய சொல்லலாம், பட் அதெல்லாம் நிறைய பேர் வந்து ஏற்றுவாங்க, சில பேர் வந்து ஏற்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.